அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா மிஸ் கிச்சன். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் தூத்துக்குடிக்கு. வந்த அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான் இது. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து மாதா கோயில் திருவிழா வந்து ஒரு 10 நாள் போடுவாங்க. அப்போ அந்த பொருட்காட்சிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சரி இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். முன்னாடியே பார்த்திங்கன்னா அம்மா தங்கச்சி பசங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் தங்கச்சி என்னோடய மச்சி நாங்கள் மட்டும் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் ஆட்டோவில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். இதுவே நடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். சின்ன வயசில் வந்து அத்தா கையை பிடிச்சிட்டு நாங்கள் நடந்தே போயிடுவோம். அப்போ வந்து பேசிகிட்டே போகிறதுனால எங்களுக்கு தூரம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் இப்போ நடந்து போக முடியாது. நான் பாதி தூரம் போனாலே பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்துடும், இல்லைனா கால் வலி வந்துடும். அதனால் ஆட்டோலேயே கிளம்பி போயிட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தூத்துக்குடி பொருட்காட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நீங்களும் பாருங்கள் தூத்துக்குடி பொருட்காட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாதா கோயில் திருவிழாவும் இருக்குது. அதுலேருந்து பக்கத்து கிரவுண்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி போட்டிருக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து பொருட்காட்சிக்கு வந்துவிட்டோம். உள்ளக்க நுழையும் போதே பார்த்திங்கன்னா வாசல் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, செராமிக் பவுல்லாம் வச்சுருந்தாங்க. கிச்சனில் வந்து நம்ம வந்து புளி போட்டு வைக்கிறது, அப்புறம் வந்து கல் உப்பு, தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து கல் ஜாடி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதனால் மச்சி ஒரு 2 கல் ஜாடி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சரி ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் வாங்கலை. அப்படியே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய், அன்னாச்சி பழம் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து டேங்க்லேருந்து ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு வந்து டைகர் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறைய கலர் மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாசலே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோட சின்ன பசங்க கையில் வச்சு விளையாடக்கூடிய அந்த சின்ன சின்ன கேம் மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் பசங்க பார்த்தோன்னே வாங்குவாங்க அப்படின்னு அதிலெல்லாம் லைட் செட்டிங் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே இங்கேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன பொருள் போட்டிருந்தாங்க அப்படின்னு அங்கேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து உள்ளே கிரவுண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வரும்போது டோக்கன் வாங்கலை. எங்கள் யார்ட்டையும் பார்த்திங்கன்னா டோக்கன் எதுவுமே கேட்கல, உள்ளே அனுப்பிட்டாங்க. சரி நாங்கள் எல்லாருமே உள்ளே வந்துவிட்டோம். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேன்சி ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. இயரிங்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக செயின் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் எதுவுமே வாங்கலை. சரி வந்ததுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் ஐட்டம் தான் போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் பிளேட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. வாழை இலை மாதிரி பிளேட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ற பிளேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைனில் அந்த மாதிரி பிளாக் கலரில் வச்சுருந்தாங்க. முக்கியமாக அந்த வாழை இலை டிசைன் போட்டு நிறைய பிளேட்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எதுவுமே வாங்கலை. இதுவே நான் வந்து பெங்களூரில் இருந்தேன் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி பொருட்காட்சி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்ததுக்கு ஏதாவது 2-3 பொருள் எடுத்திருப்பேன். இங்கே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா கொண்டு போகும்போது உடஞ்சிரும். அதுக்காகவே நான் வந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சும்மா பார்த்துட்டே வந்துட்டேன். பிளேட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டீ கப்பு, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிஸ்ஸர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சூப்பு குடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஏதாவது சேலட் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. நிறைய பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கான பென்சிலு, பேனா இது எல்லாமே பார்த்திங்கன்னா புது புது டிசைனில் வச்சுருந்தாங்க. இது பென்னு அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து ஸ்பூன் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பென் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கட்டம், லூடோலாம் விளையாடும்போது தாயம் குலுக்கி போடுறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதுலேயே பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் இருந்துச்சு டிசைன் வச்சு. இன்னொன்று வந்து பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மரக்கட்டையில் உள்ளது ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு உள்ளே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இனி வந்து கேம் தான். சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கான ராட்டினம் எல்லாமே போட்டிருந்தாங்க. என்ன மாதிரியான ராட்டினம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ட்ராகன் ராட்டினம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பெரியவங்க விளையாடுறதுக்கும் 2 விதமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய கப்பல் ராட்டினம், சின்ன சைஸில் கப்பல் ராட்டினம், பெரிய ரங்க ராட்டினம் எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலம்பஸ் ராட்டினம் போகலாம், அதாவது பெரிய கப்பல் ராட்டினம் போட்டிருந்தாங்க. அதில் போயிட்டு வரலாமா அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே தான் இப்போ எல்லோரும் போக போகிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பெரிய கொலம்பஸ் ராட்டினம். பக்கத்தில் போய் பார்த்தோன்னே தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. உள்ளே வந்தது முதல்ல ஆட போகிறது இந்த கொலம்பஸ் ராட்டினம் தான். இதில் ஆடுறதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த ராட்டினத்தில் ஆடுறதுக்கு வந்து என்னோடய பசங்க, தங்கச்சி பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க எல்லோரும் இதில் போகிறதுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. நான், அம்மா, மச்சி நாங்கள் மட்டும் இதில் வரல அப்படின்றோம். ஏன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. சின்ன கப்பல் ராட்டினம் அப்படின்னா கண்டிப்பாக ஏறியிருப்போம். இது வந்து அதை விட கொஞ்சம் டபுளாகவே இருந்துச்சா, கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இனி ஆட ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற மாதிரியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் போக போக ஸ்பீடு கூட்டிட்டாங்களா, கீழேருந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ ஆடினவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக எவ்வளோ பயமாக இருந்தாலும் ஆடிட்டு வந்துட்டாங்க. ஒரு டைம் ஆடினதோடு மட்டும் இல்லாமல் டிக்கெட் எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாஸ் கிடச்சிது அப்படின்னு திரும்ப ஒரு தடவை போய் ஆடிட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தலைகளை சுற்றுது பார்த்திங்கன்னா அது பேர் தெரில, அந்த ராட்டினம்லாம் இருந்துச்சு. ஆனால் அதில் யாருமே போகல. ஏன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரவுண்டாக சுற்றக்கூடிய ரங்க ராட்டினம்னு சொல்லுவோம், அதுலேயும் தங்கச்சி பசங்க எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைங்க அவங்களுக்கு ஆடுறதுக்கான சின்ன ராட்டினம் எல்லாமே இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பசங்களை ஏற்றி விட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். கரெக்டாக நான் வந்த அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கடைசி 10வது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதோட பார்த்திங்கன்னா பொருட்காட்சி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலியோடு சேர்ந்து பொருட்காட்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சுற்றி பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லா ராட்டினத்துலேயும் ஆடிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த சின்ன கப்பல் ராட்டினம், இந்த ட்ராகன் ராட்டினம் இதில் தான் ஆடணும் ஆசையாக இருந்தது. ஆனால் என்னமோ கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் எதுலேயுமே ஆடலை. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட தான் வந்தோம். வந்து ஒரு 2 ஹவருக்கு மேலேயும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பொருட்காட்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. அது வந்து வின்னி மில்லில் போடுவாங்க. அந்த கிரவுண்டு வந்து இதை விட இன்னும் டபுளாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊரில் உள்ள பொருட்காட்சி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெங்களூரில் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கன்னடம் பேசணும், அப்படி இல்லைன்னா உருது பேசணும். தமிழ் வந்து கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நம்ம ஊர் அப்படின்னா பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் தமிழ் தான். அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன பேசினாலும் தமிழ்லேயே பேசிக்கலாம். அதனால் எப்போவுமே நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பொருட்காட்சிக்கு வருவோன்னு நினைக்கவே இல்லை நான். அதனால் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு.
கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரோ கேம் விளாண்டுக்கிறேன் அப்படின்ட்டு, அந்த வில்லம்பு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேம் வந்து என் பொண்ணு விளாண்டுட்டு வரேன் அப்படின்ட்டா. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு. அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். பொருட்காட்சி நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் தூத்துக்குடி பொருட்காட்சி, இப்படி தான் இருக்கும். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? வந்ததுக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் எந்த ராட்டினமும் ஆடலை. பரவாயில்ல, பிள்ளைங்களை எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடினதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மைமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.